அன்னைக்கு சரியா மே 21, 2013 ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து என்ற பகுதியில் இரவு மணி 7:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அமைதியான இரவு வேளையில் குயின்ஸ்லாண்டில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய நிம்மதியான உறக்கத்தை நோக்கி தயாராகி கொண்டிருந்த தருணம் அது. அப்படி இவங்களுடைய அந்த நிம்மதியையும் அந்த இரவோட அமைதியை துளைக்கிற விதமா இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது தெரியாம அந்த ஆஸ்திரேலியா மக்கள் அவங்களுடைய வீடுகளில் தங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதே குயின்ஸ்லாந்து பகுதியில் லிச்சார்ட் ஸ்ட்ரீட் என்ற இடத்துல ஒரு கொடூரமான ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் மட்டும் அந்த ஸ்ட்ரீட்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டிருந்திருக்கு. முக்கியமா ஸ்டீஃபன் மற்றும் அரோரா அப்படின்றவங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு லிவிங் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த அலறல் சத்தம் கேட்டதுனால ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மையிலே இந்த மாதிரி அலறல் சத்தம் கேட்டுச்சா, அப்படி இல்லை நமக்குள்ள ஒரு மனப்பிரமை மாதிரி இருக்கா அப்படின்னு தான் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பட் மறுபடியுமே அந்த அலறல் சத்தம் கேட்கும்போது தான் உண்மையிலே இந்த முறை கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி அவங்க வீட்டில் இருந்து வெளியில வராங்க. இவங்க இந்த வீட்டில் இருந்து வெளியில வருவதற்குள்ளேயே ரிப்பீட்டடா அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் மறுபடியுமே கேட்டிருந்திருக்கு. ஆனா இந்த ஜோடி அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டே ஒரே மயான அமைதியா இருந்திருக்கு. எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாம, ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லாம ஒரு மயான அமைதியோட இருக்கிறத பார்த்துட்டு சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எங்கேயாவது டிவியில் இந்த மாதிரி சவுண்ட் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு நினைப்போட அவங்க மேற்கொண்டு அந்த இருட்டான ஸ்ட்ரீட்ல தேடாம உடனடியா ரிட்டர்ன் தங்களுடைய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. பட் இவங்களுடைய அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதில்கள் எல்லாமே அடுத்த நாள் காலையில தான் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் மே 22, 2013 அன்னைக்கு எந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சோ அதே ஸ்ட்ரீட்ல வசிக்கக்கூடிய 40 வயது நிறந்த ராபர்ட் எப்போதுமே சீக்கிரமா எழுந்திருக்கிற மாதிரி அன்னைக்குமே சீக்கிரமா எழுந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப்புக்கு சில பொருட்களை வாங்குவதற்காக காலை 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பி இருந்திருக்காரு. அப்படி நடந்தபடியே அந்த ஸ்ட்ரீட்ல வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தருடைய வீட்டுக்கு வெளியில அந்த புல்லால நிறைந்த ஒரு கார்டன் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு பொம்மை படுத்து கிடக்கிற மாதிரி பார்த்திருந்திருக்காரு. பட் ராபர்ட் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவர் கடைக்கு போயிட்டு தனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது மறுபடியுமே அந்த பொம்மையை பார்த்துட்டு சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அது பொம்மை இல்ல, ஒரு பொண்ணுங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய உடம்புலையும் அந்த பொண்ணுடைய கால்லையும் ரத்த வெள்ளமா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போன அந்த ராபர்ட் யாருடைய வீட்டுக்கு முன்னாடியே அந்த சடலம் கிடந்துச்சோ அவங்களுடைய வீட்டு டோரை வேகமா தட்டி, இங்க பாருங்க உங்களுடைய வீட்டு முன்னாடி யாரோ இறந்து கிடக்குறாங்க, சீக்கிரமா கதவை திறங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்லியிருந்திருக்காரு. கதவை திறந்துட்டு வந்த அந்த வீட்டுக்காரர் வெளியில வந்து அந்த புல்வெளியில அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது தான் அவருக்கு 2 ஷாக் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அதுல முதலாவது ஷாக் என்னன்னா, அந்த பெண் வேற யாரும் இல்ல, அதே தெருவில் வசிக்கக்கூடிய 27 வயது நிறந்த ஜோன் ரைத்தர். 2வது ஷாக் என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு லாஸ்ட்ல தெரிய வரும். பதட்டமான அந்த ராபர்ட்டும் அந்த வீட்டுக்காரரும் உடனடியா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி தகவலை சொல்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு ரீசெண்டா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வசிக்கக்கூடிய வீட்டுக்கு இந்த போலீஸ் ஆபீசர் போயிருக்காங்க. அன்னைக்கு ஜோன் ரைத்தருக்கு என்னதான் நடந்துச்சு, எதனால அவங்களுடைய வீட்டுக்கிட்ட இறந்து கிடக்காம வேற ஒருத்தருடைய வீட்டுக்கிட்ட இறந்து கிடக்கணும், அப்படி இவங்களுடைய வழக்குல என்னதான் மர்மம் நிகழ்ந்துச்சு, இவங்க யாரு தான் கொலை பண்ணிருப்பா, அந்த வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அந்த 2வது ஷாக்கிங்கான விஷயம் என்ன? 2013 மொத்த ஆஸ்திரேலியாவுமே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான ஒரு ரணக்கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ சம்மந்தமாக ஏதாவது ஒரு கமெண்ட்டை எனக்காக போட்டிருப்போங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
இறந்து போன ஜோன் ரைத்தருடைய சொந்த நாடு பிலிப்பைன்ஸ். இவங்க பிழைப்புக்காக தான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கே வந்திருக்காங்க. மேற்கொண்டு வறுமையான குடும்பத்தில் பிறந்த இந்த பொண்ணு கூட மொத்தம் 8 பேர் கிட்ட பிறந்திருக்காங்க. இந்த 8 பேருமே படிக்காம அந்த ஊர்ல சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் படிச்சு தன்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க பாடுபட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் இவங்க படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்திலேயே அவங்களுடைய அப்பா அந்த ஊரில் ஏற்பட்ட முன் விரோதத்தினால இறந்து போயிருக்காரு. இதனால அவ்வளோ பெரிய குடும்பத்தோடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த ஜான் ரைத்தருடைய அண்ணன் மேல தான் வந்து விடிய ஆரம்பிச்சது. அப்பாவுக்கு அப்புறம் அந்த அண்ணனுமே அந்த குடும்பத்தை தாங்கிறதுனால அவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து தானும் தன்னுடைய அண்ணனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், நம்ம வெளிநாட்டில் போயிட்டு சம்பாரிச்சாவது தன்னுடைய அண்ணனை நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி இந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறதுக்காக இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வந்து இந்த கோர்ஸ் படித்தது மட்டும் இல்லாமல் 8 மணி நேரம் படிக்கிறது, 8 மணி நேரம் மெக்டொனால்ட்ஸில் வேலை பார்க்கறது, 8 மணி நேரம் தூங்குறதுன்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆஸ்திரேலியா நாட்டில் படிச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட்டுமே இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பயங்கரமாக இந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால கூட இருக்கிற எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல மரியாதை ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் ஒரு காஃபி ஷாப்பில் கனடா நாட்டில் பிறந்த கோரி ரைத்தர் அப்படின்ற ஒருத்தரை இந்த பொண்ணு மீட் பண்ணுறாங்க. என்னதான் கோரி ரைத்தர் தன்னை விட ஒரு 13 வயசு பெரியவராக இருந்தாலும் கூட அவருடைய அந்த உண்மையான கேரிங்கும் உண்மையான பாசமும் இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்குது. கோரிக்குமே இந்த பொண்ணு பயங்கரமாக பிடிச்சி போனதுனாலையும் அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் எல்லாமே பிடிச்சி போனதுனால 2 பேருமே அதே வருடத்தில் 2011 திருமணமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ஒரு நல்ல லைஃபை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோரி அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு. மேற்கொண்டு இதுக்கு மேலே நம்ம வேலையை விட வேண்டாம், நம்ம கல்யாணம் ஆனாலும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க வேலை பார்த்து கொண்டு இருந்த அந்த மெக்டொனால்ட்ஸுக்கு இரவு பகல்னு பார்க்காம எந்த ஷிஃப்ட் போட்டாலுமே இந்த பொண்ணு வேலைக்கு போய்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படி கோரி ஒரு பக்கம் பகல் நேரத்தில் வேலைக்கு போனாலும் இரவு நேரத்தில் இந்த பொண்ணு மெக்டொனால்ட்ஸுக்கு வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க வசிக்கிற வீட்டில் இருந்து மெக்டொனால்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. நடந்தே தான் இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வேலைக்கு வருவாங்க. இரவு நேரத்தில் கோரியுமே வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மெக்டொனால்ட்ஸில் தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வந்து உறங்க ஆரம்பிப்பாரு. ஸோ அப்படிதான் இவங்களுடைய லைஃப் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல ஸ்மூகமாக நல்ல நிம்மதியாக ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு நாளும் இந்த ஜோன் ரைத்தருடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆக ஆரம்பிச்சது. சம்பவம் நடந்த நாளான மே 21, 2013 அன்னைக்கு கூட இறந்து போவதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட, அதாவது ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போவதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி நான் கிளம்பிட்டேன், சாப்பிட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் இருந்து கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி வேலைக்கு தான் போயிருப்பா அப்படின்னு நினச்சி இந்த கோரி தன்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் மெக்டொனால்ட்ஸில் போய் பார்த்துருக்காரு. அப்போதான் உங்களுடைய மனைவி இன்னைக்கு வேலைக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஷாக்கான கோரி உடனடியாக தன்னுடைய மனைவியை தேடி பார்க்குறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுடைய மொபைல் ஃபோனை இந்த கோரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவங்க கிட்ட மொபைல் ஃபோனையும் கார் கீயும் கொடுப்பதற்காக தான் மெக்டொனால்ட்ஸ்க்கே போயிருந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் இல்லாததுனால தொடர்ந்து அந்த ஸ்ட்ரீட் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறாரு. வீட்டுக்கு வந்துமே தேடி பார்க்குறாரு. பட் எங்கே தேடியுமே அவருடைய மனைவியான ஜோன் ரைத்தர் கிடைக்கவே இல்லை. இதனால் பதட்டமான அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிட் நைட் வாகில் தான் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி தன்னுடைய மனைவி காணாம போயிட்டா அப்படின்னு வேதனையோட கண்ணீரோட சொல்லியிருந்திருக்காரு. போலீஸுமே ஆரம்பத்தில் நாங்கள் தேடுறோம்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்காங்க. பட் காணாம போனது ஒரு 27 வயசு பொண்ணுங்கிறதுனால அவங்க ஒருவேளை வேற எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அந்த நேரத்தில் அதை பற்றி சாதாரணமாக எடுத்துக்கவே இல்லை. இந்த கோரியோடைய ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதே இருட்டான இரவுல தான் இந்த ஜோன் ரைத்தர் தன்னுடைய நைட் ஷிஃப்ட்டுக்காக மெக்டொனால்ட்ஸுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்த பாதையில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே தான் அந்த பெண்ணோடைய அலறல் சத்தம் அந்த மொத்த ஏரியாவுமே கிழிச்சிருந்திருக்கு. இரவு நேரத்தில் சத்தம் கேட்ட யாருமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் தான் இந்த ஜோன் ரைத்தர் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயமே தெரிய வர ஆரம்பிச்சது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போன அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு எடுக்கிறாங்க. அது கூட அந்த இடத்துல இருந்து கிடைச்ச மொத்த தடயத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரன்சிக் டீமுமே சம்பவ இடத்துக்கு வந்து தேவையான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதில் 2 பேருடைய டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்குது. அதை லேபுக்குமே அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த பொண்ணை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்கள்
அவங்களுமே வேக வேகமாக தங்களுடைய ப்ராசஸில் இறங்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு முடிவு வந்துச்சுன்னா, இறந்து போன இந்த பொண்ணு கொடூரமான முறையில் ஏதோ ஒரு கம்பியால் உடம்புல குத்துனா, அதுவும் கண்ணா பின்னான்னு குத்துனா எந்த மாதிரியான ஒரு காயம் இருக்குமோ அந்த மாதிரியான துளைகளும் ஓட்டையும் தான் அவங்களுடைய உடம்புல காணப்படுது. இதை தவிர அவங்களுடைய பிரைவேட் பார்ட்டில் அந்த கம்பியை வச்சு ஏதோ உள்ள சொருக்கி கண்ணா பின்னான்னு எடுத்த மாதிரியான காயங்கள் எல்லாமே தெரியுது. அதே சமயம் இந்த பொண்ணு கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா ஒரு ரிப்போர்ட்டையும் தெரிவிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இவ்வளோ டீட்டெயில் கேட்டதுமே போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீமுமே அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து 2 பேருடைய டிஎன்ஏ எடுத்தாங்கன்னு சொன்னல, அதில் ஒரு டிஎன்ஏ இந்த பொண்ணுடைய கணவரான கோரியோடைய டிஎன்ஏ. ஸோ இதனால் கோரி ஒரு வேளை இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரோ, அவர் இரவு நேரத்தில் இந்த பொண்ணை கொலை பண்ணி வேற ஒருத்தருடைய வீட்டு முன்னாடி போட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட கோரியை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து முதல் நாள் இரவு கோரி எங்க இருந்தாரு, அவர் அந்த மெக்டோனல்ட்ஸுக்கு வந்தாரா இல்லையா, அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எந்தெந்த மணிக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் கோரிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கோரி சொன்ன மாதிரியான டைமிங் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த பெண்ணுடைய உடம்புல இவருடைய டிஎன்ஏ இருந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதுனால அடிக்கடி ஹக் பண்ணி இருந்திருக்கலாம். அன்னைக்குமே இவர் வேலையை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை ஹக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இதனால் கூட இவருடைய டிஎன்ஏ அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் 2வதாக கிடைச்ச டிஎன்ஏ யாருடையது அப்படிங்கிறத அந்த நாட்டோடைய கிரிமினல் டேட்டா பேஸில் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் இந்த பொண்ணுடைய கணவரான கோரி கில்லர் இல்லைன்னா வேற வெளியால் தான் யாரோ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. துரதிருஷ்டவசமா சம்பவம் நடந்த அந்த ஸ்ட்ரீட்ல எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லை. ஸோ இதனால சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 8:27க்குலாம் ஒரு 17 வயசு இருக்கிற பையன் ஓடுற மாதிரியான காட்சிகள் பதிவாகுது. ஒருவேளை இந்த பையன் இந்த கிரைமை பண்ணியிருப்பானோ அப்படின்ற சந்தேகத்தோடு தான் இந்த வழக்கில் அந்த பையனை தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் அவங்களுடைய டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பரோலில் வெளியில் வந்திருக்கிற மைக்கேல் ஆண்ட்ரோ பர்கி என்ற இந்த பையனை போலீஸ் அதிகாரிகள் சரியா 3 நாட்கள் கழித்து, அதாவது அவனுடைய 18வது பர்த்டே முடிஞ்ச அன்னைக்கு ஒரு இடத்துல அவனை கையுங்களவமாக பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணப்பட்டு கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டா ஒத்து போயிருந்திருக்கு. அதே சமயம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட துருவி விசாரணை பண்றாங்க. அப்ப கூட சார் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இந்த கிரைம்ல ஈடுபடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அவங்க சிசிடிவில பார்த்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒத்து போறதுனால வேற வழி இல்லாம நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை போலீஸ் முன்னாடி கொடுத்திருக்கான். அவனுடைய கன்ஃபெஷனை கேட்டதுக்கு பிறகும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த விஷயத்தை கேட்டதுக்கு பிறகும் தான் இவனை நிக்க வச்சு நடு ரோட்ல சுடலாமா அப்படின்ற அளவுக்கு போலீஸ் ஆபீசருக்கும் சரி இந்த பொண்ணுடைய கணவரான கோரிக்கும் சரி ஒரு நிமிஷம் தோண ஆரம்பிச்சது. சம்பவம் நடந்த நாளான மே 21, 2013 அன்னைக்கு இரவு 8 மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டில் இருந்து மெக்டோனல்ட்ஸுக்கு இந்த ஜோன் ரைதர் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய வீட்டில் இருந்து அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நடந்து தான் போவாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி தான் இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பட் தன்னுடைய மனைவி இரவு நேரத்தில் இப்படி நடந்து வருது சேஃபா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பயத்தோடைய தான் தினமுமே கோரி வந்து மெக்டோனல்ட்ஸ்ல செக் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க நடந்து வரக்கூடிய பாதைகளில் லைட் அந்த அளவுக்கு இருக்காது, இருட்டான பாதை வழியாகவும் இவங்க வந்து தான் ஆகணும். இதை விட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த நேரத்தில் 8 வாரம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. நீ பிரெக்னண்டா இருக்க, அதனால வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மெக்டோனல்ட்ஸுக்கு வேலைக்கு வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்குமே ஜோன் ரைதர் வழக்கமா செல்லக்கூடிய பாதை வழியா தான் வந்தாங்க. இவங்க அந்த மெக்டோனல்ட்ஸுக்கு ரீச் ஆவதற்கு ஒரு 100-150 மீட்டருக்கு முன்னாடியே தான் அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய கொடூரமே நடக்க ஆரம்பிச்சது. இந்த 17 வயது மைக்கேல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு தான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவரை திருடி இருந்திருக்கான். அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு தான் இந்த பொண்ணு வசிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டு கிட்ட வந்திருக்கான். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருட்டா தானே அந்த ஸ்ட்ரீட் வந்து இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு காரை திருடிட்டு போறது தான் அவனுடைய பிளான். அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த காரை அன்லாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து யாரோ வெளியில வர மாதிரியான ஒரு சத்தம் கேட்டதுனால பதட்டத்தில்
பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா இந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்களே அந்த பாதை கிட்ட ஓடி இருந்திருக்கான். அப்போ அவங்க தன்னை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடையும் அந்த பொண்ணு தனியா வர்றதை பார்த்துட்டு போதையில இருந்த அந்த சைக்கோ நாய் அந்த பொண்ணை தரதரன்னு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன புதர் நிறைந்த ஏரியா கிட்ட இழுத்துட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம கண்ணா பின்னான்னு தான் வச்சிருக்கிற ஸ்க்ரூ டிரைவராலேயே சரமாரியா கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் அந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் அந்த ஸ்ட்ரீட்ல கேட்டிருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த ஒரு சில பேர் வெளியில வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டதுனால அவங்க யாருமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த போதையில இருக்கிற சைக்கோ நாய் அந்த பொண்ணு அந்த மாதிரி குத்துனது மட்டும் இல்லாம 8 வாரம் பிரெக்னண்டா இருந்த ஜான் ரைத்தரை கொடூரமான முறையில இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். சரி, அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அந்த ஸ்க்ரூ டிரைவரை அந்த பெண்ணோடைய பிரைவேட் பார்ட்குள்ள ஒரு 10-15 முறைக்கு மேல விட்டு விட்டு எடுத்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஸோ எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ தரமான ஆள்னு பார்த்துக்கோங்க. இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் பண்ணதுக்கு பிறகுதான் ஒருத்தருடைய வீட்டு ஃப்ரெண்ட் யார்டு கிட்ட போட்டுட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய அக்காவுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கான். பின் நாட்கள்ல அந்த பொண்ணுங்க கிட்ட போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் படபடப்பா தான் இருந்தான். கையில வந்து சில காயங்கள்லாம் இருந்துச்சு, சில வீக்கமும் இருந்துச்சு. என்னாச்சுன்னு அவங்க கிட்ட நாங்க கேட்டோம். அப்போ பார்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை ஏற்பட்டுருச்சு. அவனை அடிச்சதுல என்னுடைய கை வீங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவனுடைய ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் அடுத்த நாள் இவனுக்கு வந்த பர்த்டே அன்னைக்கு கூட எந்தவித கில்ட்டுமே இல்லாம அவனுடைய பர்த்டேவை ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவன்கிட்ட இருந்து கன்ஃபெஷனாக கேட்டதுமே அப்பாவியான அந்த பொண்ணை பல நாட்கள் கழித்து பிரெக்னண்ட் ஆகி சந்தோஷத்தில் இருந்த ஜான் ரைத்தருக்கும் கோரிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவத்தை பண்ணியிருக்கான்னு நினச்சி போலீஸே ஒரு நிமிஷம் கண் கலங்கி போயிட்டாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வீக்கத்தினாலையும் அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கும் சில பேண்டேஜ் சில காட்டன்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருந்த டஸ்ட்பின்ல இருந்து மீட்டெடுத்து அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரத்தம் எல்லாமே இந்த ஜான் ரைத்தருடையது தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. மேற்கொண்டு இவன் மேலே இருக்கிற டிஎன்ஏ ரிப்போர்ட் மற்றும் மற்ற எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நீதிமன்றம் பரோலே இல்லாத ஜெயில் தண்டனையை உனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்ட்ரோ மாதிரியான சைக்கோ நாய்களும் உங்களை சுத்தி இருக்கலாம். ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய சின்ன சின்ன பசங்க பெரியவங்கள்ல இருந்து சரக்கடிக்கிறது போதை எடுத்துக்கிறதுல ரொம்ப பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இன்னைக்கு நம்முடைய கல்ச்சரே சுத்தமா மாறி போயிடுச்சு. யாருக்காவது பர்த்டே சரக்கு பார்ட்டி, எங்கேயாவது இலவு விழுந்தாலும் சரக்கு பார்ட்டி, கருமாதி நடந்தாலும் சரக்கு பார்ட்டி, கல்யாணம் நடந்தாலும் சரக்கு பார்ட்டி, வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான் அவங்ககிட்டயுமே சரக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பார்ட்டின்னு ஒரு தவறான கல்ச்சர் இன்னைக்கு நம்ம கிட்ட பரவி இருக்கு. ஸோ அதுல இருந்து நாளை பின்ன உங்களுடைய பிள்ளைகளும் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஓரளவுக்கு ஏதாவது இதை பத்தி சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தினா நாளை பின்ன இந்த மைக்கேல் மாதிரியான ஒரு ஆளா வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய அந்த சின்ன முயற்சியும் அட்வைஸும் அவனுடைய லைஃப்ல எங்கேயாவது உதவி பண்ணும். மைக்கேல் பண்ணதை என்னைக்குமே ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பொண்ணு, அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்பாவியான அந்த பொண்ணை, கன்சீவாக இருக்கிற அந்த பொண்ணை அதுவும் இந்த அளவுக்கு கொடூரமாக பலாத்காரம் பண்ணி அந்த ஸ்க்ரூ டிரைவருமே அவங்களுக்குள்ள அனுப்பி சித்திரவதை பண்ணியிருக்கானா எந்த மாதிரி சைக்கோன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சைக்கோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.